கோளக ஆடி ஒன்றின் வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவை காண்க. வளைவு ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 20 சென்டிமீட்டர். பொதுவாக வளைவு ஆரத்தை கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். குவிய தொலைவு எஃப், அதுக்கான ஃபார்முலா இது. வளைவு ஆரம் டிவைடட் பை 2 அப்படின்றது குவிய தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாடு. இப்போது இதில் நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வளைவு ஆரம் நமக்கு எவ்வளோ இருக்குது? 20 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 10. இதான் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர். ரொம்பவே எளிமையான கணக்கு இது. கோளக ஆடி ஒன்றின் குவிய தொலைவு 7 சென்டிமீட்டர் எனில் ஆடியின் வளைவு ஆரம் என்ன? இப்போ பார்த்த கணக்கே தான். நம்மக்கிட்ட இருக்க ஃபார்முலா குவிய தொலைவு F which is equal to வளைவு ஆரம் டிவைடட் பை 2 அப்படின்ற ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை அந்தந்த பிளேஸில் போட போகிறோம். குவிய தொலைவு கொடுத்துருக்குறாங்க 7 சென்டிமீட்டர். அப்போ குவிய தொலைவு இருக்கிற இடத்துல 7 சென்டிமீட்டர் போட்டுக்கிறோம். வளைவு ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வளைவு ஆரம் நம்மக்கிட்ட இல்லை, அதை அப்படியே வளைவு ஆரம் அப்படின்னு எழுதிக்கிறோம். டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கிட்டோம். நமக்கு தேவை வளைவு ஆரம், அதை இங்கேயே வச்சுக்கிறோம். வளைவு ஆரம் இப்போ பகுதியில் ஒரு 2 இருக்கு இல்லையா, அது சமக்குறிக்கு இந்த பக்கம் வரும்போது இங்கே வகுத்தலில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது பெருக்கல் ஆகிடும். அப்போ 7 பெருக்கல் 2, 7 2 14. 14 அப்படின்றது தான் வளைவு ஆரம். 14 சென்டிமீட்டர். இதே போன்றதொரு இன்னொரு கணக்கு பார்த்துடலாம். கோளக ஆடியின் வளைவு ஆரம் 25 சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவினை காண்க. ஜென்ரல் ஃபார்முலா தான். குவிய தொலைவு F which is equal to வளைவு ஆரம் பை 2. ஃபார்முலாவை வச்சு கணக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, நம்ம ஒருபோதும் நினைக்கக்கூடாது. ஃபார்முலாவே கூட கேட்பாங்க. குவிய தொலைவு கண்டுபிடிக்கும் வழி என்னன்னு கொடுத்து இதை கூட ஆப்ஷனில் கேட்பாங்க. இப்போ அவங்க கேட்குறது குவிய தொலைவு தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ எஃப் வேணும். வளைவு ஆரம் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 25 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. 25 பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 25 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 12.5 வரும். இது 12.5 சென்டிமீட்டர். இதுதான் குவிய தொலைவு. 1 2 2 2 4 மீதி 1 வரும். புள்ளி வச்சு 0 சுற்றினா I 2 10. அப்போ 12.5 சென்டிமீட்டர் குவிய தூரம்.